ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வராது வராது வரவே வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஜனநாயகனுக்கு மணி அடிச்சு சங்கு ஊதிட்டாங்கப்பா. இதுக்கப்புறம் அந்த படம் வருமா அப்படின்னா வரும், ஆனா வராது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஜனநாயகன் படனுடைய சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. என்ன தீர்ப்புனா வசமா சிக்க வச்சிருக்கிறாரு. தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, இதுக்கு சென்சார் கொடுத்து நீங்க என்ன பண்ண படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சென்சார் போர்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட என்ன பண்ணாங்க, மேல் அப்பீல் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை இவங்க வந்து எங்களை வந்து வழிமுகப்படுத்த முடியல. எங்க தரப்பு வாதத்தை கூட தனி நீதிபதி ஏற்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அதனால இதுல விசாரிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சார். அதனால இத வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த தனி நீதிபதி கொடுத்தாங்கல்ல உத்தரவு, அதை வந்து நீங்க ரத்து பண்ணணும், தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு என்ன பண்ணுச்சு, தடை கொடுத்தாங்க. இப்போதைக்கு தடை விதிக்கிறேன், ஏன்னா பொங்கல் லீவெல்லாம் வருது, முடிஞ்சிட்ட பிறகு 20ஆம் தேதி மேல உங்க வழக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 20ஆம் தேதியும் வழக்கு எடுத்துக்கிட்டாங்க. தயாரிப்பு சார்பாகவும் சென்சார் சார்பாகவும் என்ன பண்ணாங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க, வாதத்தை முன் வச்சாங்க. அதுல சென்சார் போர்டு சட்ட ரீதியா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாயிண்ட் ஒண்ணு புடிச்சிட்டாங்க. ஐயா, டிஃபென்ஸுக்கு எதிரா அந்த சிம்பல்லாம் காட்டுறாங்க, மத ரீதியா புண்படுத்துற அளவுக்கு இருக்குது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை மேல பிரச்சனை வரும். அதனால இந்த படத்தை ஹோல்ட் பண்ணுங்க, சில காட்சிகளை நீக்கணும். கிட்டத்தட்ட 14 காட்சிகளை நீக்க சொல்லி சென்சார் போர்டு என்ன பண்ணிருக்காங்க, ரெஃபர் பண்ணதாகவும் தகவல் வந்திருக்கு. ஒருவேளை 14 காட்சியை நீங்க நீக்கிட்டீங்கன்னா படம் என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஆனா இவங்க சென்சார் போர்டு வைக்கிற அந்த நியாயமான ஒரு வாதம் இருக்குல்ல, அத உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு என்ன பண்ணிருக்காங்க, உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. ஆனா இந்த வாதத்தை தனி நீதிபதி அவங்க கேட்கவே இல்லை. அவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா படம் ரிலீஸ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க. ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் சார்பா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 9ஆம் தேதி டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், டிக்கெட் எல்லாம் வியாபாரம் ஆயிருச்சு, இது மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி சார், அதனால கொஞ்சம் கருணை காட்டுங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி நீதிபதி கிட்ட இவங்க முறையிட்டு இருக்காங்க. சோ இதே வந்து தலைமை நீதிபதி அமர்வுல வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க, தலைமை நீதிபதி என்ன பண்ணிருக்காங்க, யாருங்க உங்களை அவசரப்பட்டு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லுது, சென்சார் போர்டு கிட்ட போயிட்டு அவங்க சென்சார் கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க சென்சார் போர்டு காட்டுனதே லேட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு பட டேட் நான் அனௌன்ஸ் பண்றேன், அதனால வந்து நீங்க அவசரப்படுத்தினா உங்க அவசரத்துக்கு நீதிமன்றமோ சென்சார் போர்டோ வேலை செய்யாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. சென்சார் போர்டு என்ன பண்ணிருக்காங்க, லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா சென்சார் போர்டு சொல்ற விஷயமும் ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா ஒரு பொதுநல வழக்கு வரும், எங்க மதத்தை புண்படுத்திட்டாங்க, இந்த காட்சிகள் எல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே இருக்கு, பாதுகாப்பு அமைச்சகத்துல வெளிப்படையா இவங்க என்ன பண்றாங்க காட்டுறாங்க, சோ அதனால வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பிரச்சனை எழுந்திருக்கும். சோ அதனால நீங்க என்ன பண்ணிருக்கணும், படம் முடிச்ச உடனேயே சென்சார் போர்டு கிட்ட போட்டு காமிச்சிருக்கணும். சென்சார் போர்டும் போட்டு பார்த்திருக்காங்க. 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, பர்மிஷன் கொடுத்திருக்காங்க, யூஎஸ் கொடுங்க அப்படின்னு. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு, இல்ல இது மறு ஆய்வுக்கு அனுப்பணும். அதே போல நாம அதாவது சென்சார் இந்த டிஃபென்ஸ் இருக்குல்ல, டிஃபென்ஸுக்கு என்ன பண்ணிருக்கணும், என்ஓசி அவங்க கிட்ட கொடுத்து அவங்க பார்த்துட்டு இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க அந்த பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, சிம்பல்ல யூஸ் பண்ணிருக்காங்க, இதை நீங்க திரையிட்டால் வெளியிட்டால் எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு அமைச்சகம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும், ஒரு என்ஓசி கொடுக்கணும். என்ஓசி கொடுத்துட்டு சென்சார் போர்டு என்ன பண்ணிருக்கணும், அவங்க படத்தை பார்த்து இந்தந்த காட்சிகளை நீக்கி எல்லாமே கரெக்டா இருந்தாதான் படம் ரிலீஸுக்கு தயாராகி வந்துருச்சு அப்படின்னு எடுக்கலாம். இவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு ஜனநாயகன் படத்தை ஒரு வகையில யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சதுல மண்ணவாரி போட்டாங்க பாஜக அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இதுல இன்னொரு விஷயத்த நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். ஜனநாயகன் படம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட்டம் ஆடினாங்க. இப்போ ஜனநாயகனுடைய இசை வெளியீட்டு விழா மலேசியால கொண்டு போய் நடத்தினாங்க, ஏன்னா இங்க நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு தெரியும். அது எல்லா வகையிலும் அவங்க நடத்த விட மாட்டாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. ஜனநாயகன் படத்தை மலேசியால கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அந்த இசை வெளியீட்டு விழா நடத்தினாங்க. அங்க சில பேச்சுகள், அதே போல ட்ரெய்லர்ல சில
காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ பாஜகவையோ குறிப்பிடுற மாதிரி விஜய் அவர்கள் இருக்கிறதுனால இந்த காட்சிகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவும் சில அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறாரு. சோ இப்படியெல்லாம் சுற்றி வலிச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் இப்போ வர்றதுக்கு தயாராக இருந்தாலும் வராது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா, தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாருல அதை முழுமையா ரத்து செஞ்சுட்டாரு. இப்ப திரும்பவும் மறுபடியத்துல இருந்து என்ன பண்ணும், விசாரணை ஆரம்பிக்கணும். அது அந்த தனி நீதிபதி தான் அந்த விசாரணைய ஆரம்பிக்கணும். சென்சார் போர்டும் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பாங்க, தயாரிப்பு நிறுவனமும் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பாங்க. 2 பேருடைய வாதத்தை திரும்ப பஸ்ல இருந்து அந்த கோட் அலிங்க நான் பஸ்ல இருந்து சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப பஸ்ல இருந்து இந்த வழக்கு வந்து பண்ணனா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி உத்தரவு கொடுத்துட்டாரு. சென்சார் போர்டுக்கு ஏற்றது அல்ல ஜனநாயகன் படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி இவங்க என்ன பண்ணலாம், சென்சார் போர்டு மறு ஆய்வுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்கல்ல, அந்த ப்ராசஸ இவங்க என்ன பண்ணலாம், நடத்தலாம். அதே போல பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அனுப்பி அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் அந்த சிம்பல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணணும், என்ஓசி வாங்கணும். என்ஓசி வாங்கி வந்து இவங்க கிட்ட கொடுத்து இந்த படம் ஓகே ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் இது இருக்குது. ஆனா இருந்தாலும் இங்க விஜய் அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத அவரு துணிஞ்சு செயல்படுவாரா அப்படின்னு யூஏ கொடுத்திருக்காங்களே, ஏ சர்டிபிகேட் வாங்கி அவர் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சண்டை காட்சிகள், நிறைய ஆக்வர்டான அந்த சண்டை காட்சிகள்ல இருக்கிறதுனால இது ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் இதை வாங்கி துணிஞ்சு இவர் ரிலீஸ் பண்ணுவாரா, விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணுவாரா அப்படின்னும் சில தரப்பினர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் அப்படி எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது விஜய்க்கு வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடி. தன்னுடைய படம் லாஸ்ட் படத்தை இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களே அப்படின்னா இதுல பாஜக இறங்கி அரசியல் செய்யறது கண்கூட பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதையும் நம்ம இங்க பாக்குறோம். ஆக மொத்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகல, பொங்கல் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம். இப்போ உடனே பட தயாரிப்பு குழு என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை மேல்முறையீட்டு மனுக்கு கொண்டு போறாங்க. ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு போனவங்க தயாரிப்பு நிறுவனம். ஐயா இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல இருக்கு, 20ஆம் தேதி தான் விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க, எங்களுக்கு டைம் ஆகுது, கூடிய விரைவில் இந்த விசாரணை நடத்தணும், அதுக்காக ஒரு உத்தரவு போடுங்க ஐயா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணுச்சு, முறையிட்டுச்சு. அங்க என்ன பண்ணாங்க, டாக்டரை கிழிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் முடியாது, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீதிமன்றத்தை வந்து என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அங்க இருக்குல்ல, நிலுவையில் இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க. 20ஆம் தேதிக்கு ஏன் இன்னும் எத்தனை நாள் இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க, வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணி அங்க தீர்ப்பு கொடுக்கட்டும். அதுல உங்களுக்கு எதனா பிரச்சனைனா அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் அங்கேயே என்ன முடியலையா, அதுக்குள்ள வந்துட்டீங்க இங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லிருச்சு, திரும்பவும் சென்சார் போர்டு மறு ஆய்வுக்கு அனுப்பணும். அதே போல தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு அது தீர்ப்பை ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பவும் இந்த விசாரணை நடத்தப்படும். இப்படியே நடத்திட்டு இருந்தா வாய்தாக்கு வாய்தா வந்துட்டே இருக்கும். இப்போ தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை போயிருக்கு, இப்ப அங்க விசாரணை நடத்தணும், அங்க ஒரு வகையான தீர்ப்பு கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அங்க ஆதரவாகவோ இல்ல எதிராகவோ அங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் இது வழக்கு தொடர்ந்துட்டுதான் இருக்குமே கட்டி படம் அப்படியே நிலுவையிலே இருக்கும். சோ அதனால இப்போ தயாரிப்பு நிறுவனம் இங்க கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை நாடத்துக்கு தயாராயிட்டாங்க. ஐயா இந்த தீர்ப்பில் எங்களுக்கு திருப்தி இல்ல, நீங்க எடுத்து விசாரிங்க, எங்க தரப்புல இருந்து இவ்வளவு விஷயம் எல்லாம் இருக்குது, ஆனா சென்சார் போர்டு இது மாதிரி எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குது, ஆனால் இந்த வழக்கை நீங்க விசாரிச்சு எங்களுக்கு உரிய தீர்ப்பு கொடுங்க, உச்ச நீதிமன்றம் அதாவது உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்க ரத்து செய்யுங்க ஐயா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை நாடுறதுக்கு தயாரிப்பு நிறுவனம் இப்ப தொடர்ந்துட்டு அங்க என்ன பண்றாங்க போறாங்க. இதனிடையில சென்சார் போர்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கணுமோ அந்த அளவுக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை உத்தரவு வர வரைக்கும் இந்த தீர்ப்பு செல்லுபடி ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ அதனால இந்த வேலைகளை சென்சார் போர்டு எவ்வளவுக்கு எவ்வளவு கதகச்சிதமா செய்யணுமோ அந்த அளவுக்கு கதை மறு ஆய்வுக்கு அனுப்பிடுவாங்க. மறு ஆய்வுக்கு அனுப்பி அது ஃபுல்லா படத்தை பார்த்துட்டு அதுல யாரும் குறை சொல்லாம இருந்து
அதுக்கப்புறம் பாதுகாப்பு அமைச்சகத்துல இருந்து ஒரு என்ஓசி வாங்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். அதுக்குள்ள எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா விஜய் ஆல்ரெடி ஒரு கட்சி தலைவரா இருக்கிறாரு, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. இந்த விஜய் படத்தை நீங்க போட்டீங்கன்னா பிரச்சாரத்துல இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த படத்தை தடை செய்யணும். கண்டிப்பா வரும், யாருன்னா போடுவாங்க, போடாம இருக்க மாட்டாங்க. சோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த ஜூலைக்கு வேணா விஜயோட பர்த்டேக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பொத்தி பாம்பா என்ன பண்ணணும், பொத்திக்கிட்டு உக்காரணும் அப்படின்னு தான் ஒரு நெருக்கான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறதாகவும் இங்க பொதுவெளியில பேச்சா இருக்கு. ஆக மொத்த ஜனநாயகன் படம் பெஸ்ட், அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த ஓடிடி நிறுவனம் இருக்குல்ல, படத்தை என்ன பண்ணிருக்கு, காசு கொடுத்து வாங்கியிருக்கு. இவங்க தியேட்டர்ல என்ன ரிலீஸ் டேட் நீ ஒண்ணு ஒழுங்கா அறிவி இல்ல, நான் ஓடிடில என்ன பண்ணிக்கிறேன், ரிலீஸ் பண்ணிக்கிறேன், எதுக்கு தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஓடிடி நிறுவனம் என்ன பண்ணிருக்கு, நெருக்கடி கொடுத்திருக்கு தயாரிப்பாளருக்கு. ஏன்னா இப்ப டிக்கெட் வாங்கினவங்க என்ன பண்றாங்க, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரீஃபண்ட் கொடுத்தாச்சு, கொடுத்தாலும் இந்த படத்தை வாங்கியிருப்பாங்கல்ல தியேட்டர் உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், இவங்க எல்லாரும் அவசரப்படுறாங்க. இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து நான் படத்தை வாங்கியிருக்கேன், எனக்கு நீ காசும் தர மாட்டேற, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிற, என்னையா உன் பிரச்சனை? இழுவ மாதிரி இழுத்தா எப்படிங்க? காசு போட்டவங்க சும்மா இருப்பாங்களா? கோடி கணக்குல போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் விஜய் படம்னா சும்மாவா அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்காங்க, காசுகளை வாரி இறைச்சிருக்காங்க. கடைசி படம் கூட்டம் அல்லும்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு கோடிகளை இறைச்சிருக்கிறாங்க. படம் என்னவோ 500 கோடி, ஆனா வியாபாரம் 500 கோடிக்கு மேல அப்படின்ற ஒரு தகவலும் முன் வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதனிடையில ஓடிடி நிறுவனம் தன்னுடைய நெருக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஒண்ணு தியேட்டர்ல நீ ரிலீஸ் பண்ணுப்பா, இல்ல நான் படத்தை இங்க ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டா வாங்கின விநியோகஸ்தர்கள் இன்னும் நெருக்கடி கொடுப்பாங்க. சோ லாஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் தான். விஜய வச்சு படம் எடுத்தா எந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர் ஓட்டாண்டி ஆகுவாங்க அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு மேல உதாரணம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா ஜனநாயகனும் ஒரு பெரும் நஷ்டேடுல போக போது, தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நஷ்டேடு தான் அப்படின்ற ஒரு பாயிண்டிலும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக மொத்த இது வழக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா தனி நீதிபதி படத்துக்கு ஆதரவா என்ன பண்ணாங்க, தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ தலைமை நீதிமன்ற உத்தரவு என்ன பண்றதுன்னா சென்சார் போர்டுக்கு ஆதரவா வந்திருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு தயாரிப்பாளர் போறாரு. உச்ச நீதிமன்றத்துல ஒருவேளை அவருக்கு ஆதரவாகவும் வரலாம், எதிராகவும் வரலாம். என்ன வரப்போகுது அப்படின்றதுல ஆக மொத்த ஜனநாயகன் படம் இப்பத்திக்கு வராது. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு தேர்தல் ஆணையம் வாபஸ் வாங்குதுல. ஏன்னா இப்ப எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து இங்க ஆட்சி பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியா இருக்காது, தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல் வந்துடும். அவங்க தான் என்ன பண்ணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபேட் பண்ணிடுவாங்க. சோ எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாபஸ் வாங்குவாங்க. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, வாபஸ் வாங்குவாங்க. அது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ரிலீஸ் இல்ல. தாவேகாவுடைய ரசிகர்கள், விஜயோடைய ரசிகர்கள் எல்லார் மத்தியிலும் ஒரு பெரும் ஏமாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. ஆனா இப்பவும் விஜய் என்ன பண்றாரு, அமைதியா தான் இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.